மகளிர் அணி மாநாடு மேற்கு மண்டலம்னு பார்க்குறப்ப கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அண்டு ஊட்டி மேற்கு மண்டலமாக வருது. அதில் பல்லடத்தில் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள். திமுக எலெக்ஷன் ஒர்க்கை ஏற்கனவே ஆரம்பிச்சு பீக்கா பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தனியாக அடி நவுத்திட்டு இருக்கு. இது இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு எல்லா மண்டலத்திலும் நடக்க போகுது. அதே மாதிரி மகளிர் மாநாடு எல்லா மண்டலத்திலும் நடக்க போகுது. அது இல்லாமல் பூத் கமிட்டி மீட்டிங்கையும் தனியாக நடத்த போகிறாரு சிஎம். ஒவ்வொரு மண்டலத்திலையும் நடத்த போகிறாரு. எல்லாமே பொங்கலுக்குள்ள. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 35 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் விடக்கூடாது, 30 ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய லெவலுடைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன கொங்கு மண்டலத்தில் பெரிய ஆள், அதிமுக உள்ள நீங்கள் 3 பேர் தான் பெரிய ஆளா? என்னாலையும் முடியணும் ஒரு கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்கான வேலைகளை அவர் பார்க்குறார். பட் பெரிய லெவலில் ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் நான். எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, நீங்கள் தான் கொங்கு மண்டலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதிமுக கிடையாது, என்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து ஒர்க் பண்ணார். ஸோ தாவேக்கா விஷயத்து வேறு. பட் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வர்சஸ் டிஎம்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் வச்சுக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே இந்த சிங்க் ஆகலையே. எத்தனை தொகுதி கேட்க போகிறாங்க, எந்தெந்த தொகுதியெலாம் கேட்க போகிறாங்கன்னு தெரியல. கடந்த முறையோட இந்த முறை கூடுதலாக கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னும் அவங்க ஒன்றும் கோஆர்டினேட் பண்ணி இன்னும் ஆரம்பிக்கல. டைம் ரொம்ப கம்மி ஆக்கிடும்போது அவ்வளோதான். இன்னும் 1 மாதம் தானே இருக்குது. நீ தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையாவது உற்சாகப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்து. ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வைக்கும் சார், திமுக சார்பில் வரக்கூடிய 29ஆம் தேதி மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடத்த இருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல மேற்கு மண்டலம் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக அறியப்படக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்க போகுது, இந்த மாநாடு நடக்க போகுது. கடந்த வாரம் தான் திருவண்ணாமலையில் வட தமிழகத்தினுடைய இளைஞர் அணி மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இப்போ மேற்கு மண்டலம் வந்திருக்கிறாங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ கிட்டத்தட்ட 3 மண்டலமாக பிரித்து எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்த போகிறாங்க திமுக. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட 1,30,000 நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மீன் டைம் அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் அணி மாநாடு மேற்கு மண்டலம்னு பார்க்குறப்ப கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அண்டு ஊட்டி அது மேற்கு மண்டலமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் பல்லடத்தில் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள். மாநாட்டுக்கு ஸ்லோகன் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா திமுக எலெக்ஷன் ஒர்க்கை ஏற்கனவே ஆரம்பித்து பீக்கா பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தனியாக அடி நவுத்திட்டு இருக்கு. வரிசையாக நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நிகழ்ச்சியாக 1 to 1 ஸ்டாலின் 1 to 1 ஆரம்பித்து நீங்கள் அதே இது இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு எல்லா மண்டலத்திலும் நடக்க போகுது. அதே மாதிரி மகளிர் மாநாடு எல்லா மண்டலத்திலும் நடக்க போகுது. அது இல்லாமல் பூத் கமிட்டி மீட்டிங்கையும் தனியாக நடத்த போகிறாரு சிஎம். ஒவ்வொரு மண்டலத்திலையும் நடத்த போகிறாரு. எல்லாமே பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் நடத்த முடிக்கிறதுக்கு அழகாக சார்ட்டு போட்டு ஒர்க் பண்ணி எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிட்டாங்க. ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம பல்லடம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். பல்லடத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் ரெடி பண்ணணுங்கிற மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்கள் வருது. அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 தொகுதி வருது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த 40 தொகுதிகளில் உள்ள பெண்கள் குறைந்தது 1,00,000 அப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம. அதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. ஏற்கனவே சொல்லி இடங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஈரோடு இப்போ விஜயோடைய மக்கள் சந்திப்பு இருக்குது உங்களுக்கு, அது ஒன்று இருக்குது.
அது மீன் டைம் என்ன சொல்கிறாங்க, இவர் பிரதமர் மோடி வந்து தமிழக பொங்கல் விழாவை கொங்குல நடத்த போகிறாரு. ஓ கோவை போன்ற கோவை பகுதிகள் பண்ற அந்த பகுதியில் அவரை வைத்து பிஜேபி ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகுது. கிட்டத்தட்ட பொங்கல் விழாங்கிற பேரில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து பெரிய லெவலில் ஒரு 3 நாள் விழாவை நடத்தி அதில் ஃபைனலாக பிரைம் மினிஸ்டர் வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு. ஸோ காரணம் என்னென்னா, பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பெரிய பலமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரம்மை, அப்படிதான் சொல்லணும் இந்த கொங்கு மண்டலத்தில். ஆட்டோமேட்டிக்காக திமுக அதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்கள் மாநாடு இல்லாமல் உங்களுக்கு இளைஞரணி மாநாடு, அதாவது இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு ஒன்று நடத்த போகுது கொங்குல. அது இல்லாமல் பூத் கமிட்டி மீட்டிங்கையும் கொங்குல நடத்த போகிறாங்க. அதில் எல்லாமே அடுத்தடுத்த விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேடம், ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 35 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து விடக்கூடாது, 30 ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய லெவலுடைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இதன் ஒரு பகுதியாக தான் நான் அதை பார்க்குறேன். இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி தான் அவங்க சிஎம் கலந்துக்கிறாரு, சிஎம் பேசுகிறாரு, கனிமொழியும் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். இதற்கான ஏற்பாடுகளுக்கான எல்லா மாவட்ட செயலாளர்களையும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த நிகழ்ச்சிகளுக்கான செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக இருந்தாலும் கூட அவரோட இணைந்து பணியாற்றுறதுக்கு முத்துசாமி, மதிவேந்தன், ராமச்சந்திரன், கேள்விழி செல்வராஜ், கிட்டத்தட்ட ஒரு 4 மந்திரிகளும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முயற்சியாக இருக்காங்க. வரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து எல்லா பிரதான கட்சிகளுக்கும், குறிப்பாக அதிமுக, திமுக, தாவேகா ஆகிய இந்த மூவருக்கும் வந்து கொங்குல கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனம் செலுத்துவது போல நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிரதமர் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மாநகரத்தை கூட அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போவதாக தகவல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அங்கே மட்டும்தான் வந்து ஒரு பின்னடைவு வந்துச்சு, மற்ற பரவலான வெற்றி இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்திலையும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கு ஒரு தலைவர் இருக்கார் கொங்கு மண்டலத்தில், அவரும் விஜயை வச்சு தன்னோட முதல் பிரச்சாரமே ஈரோடுக்கு தான் இப்போ இந்த 18ஆம் தேதி போறாரு. அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், களம் எவ்வளவு கடினமா இருக்கும் திரு செந்தில் பாலாஜி? தாவேக்காக்கு வந்து இதுல என்ன பிரச்சனைனா, தாவேக்கால உள்ள சேர்ந்த செங்கோட்டையன், நீங்க என்ன கொங்கு மண்டலத்தில் பெரிய ஆளு, அதிமுக உள்ள நீங்க 3 பேர் தான் பெரிய ஆளா, என்னாலையும் முடியும் ஒரு கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்கான வேலைகளை அவர் பார்க்குறாரு. அது ஒரு ஈகோ அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அரசியல் ரீதியாக அது அவங்களுக்கு வெற்றியா தோல்வியாங்கிறதுலாம் அப்புறம், பட் பெரிய லெவலில் ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் நான். எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, நீங்கள் தான் கொங்கு மண்டலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதிமுக கிடையாது, என்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஈகோவை எடுத்து ஒர்க் பண்ணார். ஸோ தாவேக்கா விஷயத்தை வேற, பட் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வர்சஸ் டிஎம்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான்னு வச்சுங்களேன். ஏற்கனவே கடந்த எலெக்ஷனில் இருக்கட்டும் அவங்க வந்து பெரிய ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கோம், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதை எப்படியா ரீட்டைன் பண்ணிடணும், விட்டுறக்கூடாதுங்கிறதுல ஒரு போராட்டம் தான் அதிமுக பிஜேபியை பார்க்கணும். பட் திமுக ஈஸியாக இந்த ட்ரிப்பு என்ன பண்ணுவோம், எங்களால் பண்ணிட முடியும், கடந்த தேர்தலில் மாதிரி ஏமாந்துட மாட்டோம் நாங்கள் இந்த முறை, ஏன்னா வரிசையாக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாங்கள் கொங்குல நாங்கள் தான் அடித்து காலி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதனால் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தல் ஈஸியாக இருக்காதுங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய சவால் அப்படின்னு சொல்ல முடியாது, பெரிய சவால் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லையா, ஏன்னா இவருடைய ஒர்க்கு வேறு, அவங்களுடைய ஒர்க்கு வேறு, ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா இருக்கிறதுனால மேற்கு மண்டலத்தில் தான் கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்லாம் கூட கருத்து சொல்றாங்கல்ல, அதை நம்ம புறந்தள்ளிட முடியாதுல்ல. அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே அரித்மெட்டிக்ல சொல்லிட்டு, அரித்மெட்டிக் கடந்த காலத்துல அது நடந்திருக்கு இல்லையா? இல்ல எத்தனை முறை நடந்திருக்கு, எத்தனை முறை நடந்திருக்கு அப்படி சொல்ல, சட்டமன்ற தேர்தலில் இல்ல அதுதான் சொல்ல, சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கு, அவ்வளவுதான். நீங்க இப்ப இவங்களுடைய ஒரு பெரிய இது நாடாளுமன்ற தேர்தலுமே கணிசமான ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டா நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. பட் அதுக்கான விஷயங்கள் வேற. கடந்த முறை பிஜேபி கூட்டணியில் இருந்தவர்கள்
அது வேற. அதிமுக தனித்து போட்டிட்டுச்சு. அதனால கணிசமான வாக்குகள் கம்மியாக இருந்தது. அந்த வாக்குகள் தான் பிஜேபிக்கு போச்சுங்கிறத எல்லாத்துக்குமே தெரியுற ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றப்போ பல விஷயங்கள் தான் நம்ம செங்கோட்டையன் இப்போ இல்லை அங்கே. அண்ணாமலை ஆஃபில் இருக்கார், ஆஃப் மூடில் இருக்கார் அவர். அவர் சரியான ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப ஆக்டிவாகவும் எப்படியாவது ஜெயிச்சு நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்த வேலுமணி, தங்கமணி என்ன அவங்க எல்லாமே அப்போ ஒர்க் பண்ண விஷயங்கள் வேற. இப்போ அவங்க எல்லாமே சோர்ந்துருக்காங்க. நல்லாவே இது செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படின்னு போட்டோடனே அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அவருக்கு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவார். எலெக்ஷன்னா அவருடைய ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும். தூங்க மாட்டார், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவார். பூத் கமிட்டி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஃபாலோ டைரக்ட் 1 to 1 தான் வைக்கணும். இங்கே மற்ற மாதிரிலாம் கிடையாது. எதாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர்களுக்கு இவர் டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வச்சுங்க. பட் அது அவங்களுக்கு அதே மாதிரி எப்படி திமுகவுக்கு இது சைக்காலஜிக்கலாக ப்ளஸ்ஸாக நினைக்கிறாங்களோ அது அதிமுகவுக்கு ஒரு மைனஸாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. என்ன இருந்தாலும் நம்ம தான் நம்மளுக்கு பெருசாக கடைசி நேரத்தில் நம்ம தோக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிற ஒரு வீக்காகவே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பிஜேபி ஏடிஎம்கே இந்த ஜிங்க் ஆகலையா? எத்தனை தொகுதி கேட்க போகிறாங்க, எந்தெந்த தொகுதியெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு தெரியல. கடந்த முறையோட இந்த முறை கூடுதலாக கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னும் அவங்க ஒன்றும் கோஆர்டினேட் பண்ணி இன்னும் ஆரம்பிக்கல. டைம் ரொம்ப கம்மி ஆக்கிம் உங்களுக்கு. அவ்வளோதான், இன்னும் 1 மாதம் தானே இருக்குது. ஓகே, நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மட்டும்தான் முழுசாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் திமுக எத்தனை மாநாடு நடத்திடுது. நீங்கள் அட்லீஸ்ட் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையாவது உற்சாகப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் பாருங்க, யார் மக்கள் சந்திப்பு நடத்திட்டு இருந்துச்சு அதிமுக, எழுச்சி பயணம் நடத்தினாரு, அவ்வளோதான். கடைசியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு மீட்டிங் நடத்தினாரு, அதோட முடிஞ்சிச்சு பாருங்க. இனிமேல் அவர் நடத்துறதுக்கான டைம் இல்லை, அவருக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இவர் யார் விஜயும் கிட்டத்தட்ட 2 மாதம் அவர் வெளியே வராமல் இருந்துட்டாரு. அவருக்கும் டைம் இல்லை. பட் ஆனால் திமுக அப்படி கிடையாதுல்ல, தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதனால் அது இந்த முறை பெரிய சவால்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நம்பிக்கையாக நம்ம. மகளிர் மாநாட்டின் மூலியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணிக்கும் தொண்டர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கும்? இல்லை, நீங்கள் விஜய்க்கு பெண்கள் வாக்குகள் பெரிய லெவலில் இருக்கு. குறிப்பாக இளம் பெண்கள் பெரிய லெவலில் அவருக்கு மாசாக இருக்காங்க அப்படிங்கிறதுல. அதனால திமுக தெளிவாக இருக்குது. பெண்களுக்கான திட்டங்கள் நிறையா நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு பெரிய லெவலில். குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஆரம்பித்து விடியல் கட்டணமில்லா பயணம், புதுமை பெண் திட்டம், வேலை செய்யும் பெண்களுக்கான தோழி விடுதி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு பெண்களுடைய வாக்குகளும் ஆதரவும் எங்களுக்கு பெரிய லெவலில் ஓட் பேங்க் மையப்படுத்தி பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது எலெக்ஷனுக்கான விஷயம் தானே அது. ஓகே, அதில் மாற்றம் கிடையாது. இது கண்டிப்பாக அதில் பெரிய பலன் கொடுக்கும்னு திமுக நினைக்குது. அதில் பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சார், இப்போ மேற்கு மண்டலத்தை மையப்படுத்தி இப்போ ஒவ்வொரு கட்சிகளும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவங்களுடைய பணிகளை ஆயத்தம் பண்ணிட்டு வர்றாங்க. ரொம்பவே மெனக்கிடுறதை பார்க்க முடிகிறது. இப்போ பிரதமரே மேற்கு மண்டலத்தில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறாருன்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். இப்போ எதிர்த்தரப்பில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது? ராகுல் காந்தி அந்த சமயத்தில் தான், பொங்கல் சமயத்தில் தான் அவரும் தமிழகம் வர இருக்கிறார் என்ற கருத்து எல்லாம் கூறப்பட்டது. அவருடைய அடுத்த கட்ட பிரியங்காவும் வர்றாங்க. ராகுலும் வர்றாங்க. ராகுல் டூர் பண்ணுறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. பிரியங்கா முன்னிலைப்படுத்தி ஒரு பெண்கள் மாநாடு நடத்துறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணியிருக்கு. அதில் தான் உனக்கு ஜோதிமணிலாம் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. என்ன அதில் பற்றி முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஊராட்சி மன்ற பெண்கள் தலைவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சும் அதே மாதிரி சுய உதவி குழு இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்கு. பட் அது கிட்டத்தட்ட கொங்குல தான் இருக்க வாய்ப்பு. என்ன நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜோதிமணி என்ன பண்ணுவாங்க, அவங்க
அதேமாதிரி திண்டுக்கல் அந்த சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாம், அதுக்கான விஷயங்கள் இருக்கு. அதனால் நீங்கள் தாவேக்கா வந்துருச்சு எல்லாம் ஒர்க் பண்ணுறப்போ காங்கிரஸும் கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கான வேலைகளை டியூன் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் தொண்டர்களையாவது டியூன் பண்ணணும்ல ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் சீட்டு கேட்குறது பெரிய விஷயம் இல்லைல்ல, சீட்டு கேட்குறதுக்கான ஆட்களாவது உங்களுக்கு ரெடி பண்ணணும்ல. அதனால் நீங்கள் காங்கிரஸும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ராகுல் தான் இது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஒன்று நடத்து. ராகுலுக்குமே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி, ஜல்லிக்கட்டு அண்ட் பொங்கல் ரெண்டுலையும் அவர் கலந்துக்கிறாரு. பெண்கள் மாநாடு ஒன்று யார் பிரியங்கா கலந்துக்கிறாங்க, அவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சி. ஸோ அதனால் கிட்டத்தட்ட இது திமுகவுடைய நிகழ்ச்சி, அதாவது விஜயோட நிகழ்ச்சி முடியுது. அதுக்கப்புறம் திமுகவுடைய மகளிர் மாநாடோட முடிஞ்சிடணும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பீக் ஆகிடும். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து கூடுதலான பல எதிர்பார்ப்புகளுக்கு தருது. தேர்தலினுடைய அந்த சூடு பிடிப்பது, அந்த அந்த தன்மை என்பது நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோமான்னு என்ன கேட்குதுல ஒரே ஒரு விஷயம், பிஜேபி தான் இந்த வைபுக்கும் இந்த எல்லாத்துடைய ஒரு உத்வேகமும் உற்சாகத்துக்கும் காரணம் பிஜேபி. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. நீ ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து டிசைட் பண்ணுறாரு எத்தனை சீட்டு, ஷேரிங் யார், இதெல்லாம் அவர் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணக்கூடிய பிஜேபியே இந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறப்போ ஓட் பேங்க்குன்னு சொல்லிட்டு இருக்க நீங்கள்லாம் பெரிய லெவலில் பண்ணி ஆகணும்ல. அதில் மாற்றமே இல்லையே. திமுக அதெல்லாம் தான் தெளிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ரொம்ப லேட்டு, பட் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையிலே 29ஆம் தேதி இந்த மண்டல மகளிர் அணி மாநாடு, மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடக்குது. அது ஜனவரியில் இரு பெரும் தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அவங்கெல்லாம் இப்போ தமிழகத்துல வந்து ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பொங்கல் கிண்ட, இவர் இன்னொரு பக்கம் ஒரு பகுதியில் பொங்கல் கிண்ட சமையல்லாம் போட்டாரு ராகுல். ஆமா ஆமா ஆமா, சமையல்லாம் ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து பண்ணாரு. நீங்க ஜனவரிக்கு அப்புறம் அரசியல் களமே நினைவு மாறிடும், மாற்றமே. ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில அந்த பெண்கள் மகளிருக்கான அந்த மண்டல மாநாடு மேற்கு மண்டலம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் நடக்க இருக்கு. அதன் பிறகும் தேசிய கட்சிகளினுடைய படையெடுப்பு தமிழகத்தை நோக்கி, குறிப்பாக மேற்கு மண்டலத்தை நோக்கி அவர்களுடைய பார்வைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் ஒரு பக்கம் வருகிறார், எதிர்கட்சி தலைவரும் அதே சமயத்தில் வருகிறார். சூடு பிடித்த ஒரு சூழ்நிலை தான் தேர்தல் களம் இருந்திருக்கிறது. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.